அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தொழுகும்போது கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம் என்று நம்ம நியத்து வைப்போம். அந்த கிபிலாவான அந்த காபத்துல்லாவை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆசைப்படுறோம், அதே ஆசை தான் நம்ம யாருக்காக வேண்டி தொழுகிறோமோ அந்த இறைவனை பார்க்க ஆசைப்பட வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முக்மினுடைய கடமையும் கூட. அதற்குண்டான வழிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அன்றைய இரவனுடைய பௌர்ணமி நிலவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய இறைவனை இந்த நிலவை எவ்வாறு நீங்கள் கண்கள் கூசாமல் பார்க்குறீர்களோ அதுபோல் நீங்கள் பார்ப்பீங்க என்று சொல்லிவிட்டு அதற்குண்டான வழிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஃபைனிஸ் தத்தாத்தும் அல்லா தகலபு அலா சலாத்து கபுல தொலாய்ஷம் கபுலல் குரும். உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த விதமான காரணங்களும் சொல்லாமல் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபஜர் தொழுகையினுடைய விஷயத்திலும் சூரியன் மறைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அசர் தொழுகையினுடைய விஷயத்திலும் பேணுதலாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் காஃபினுடைய 39வது வசனத்தை ஓதுறாங்க. வசப்பிய ஹம்தி ரப்பிக கபுல தொலாய்ஷம் கபுலல் குரும். சூரியன் மறைவதற்கு முன்பாக சூரியன் உதயமாவதற்கு முன்பாக உன்னுடைய இறைவனுடைய புகழை கொண்டு நீ தூய்மைப்படுத்துவீராக என்ற ஆயத்தை நபி அவர்கள் ஓதினார்கள்.